பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வாரத்தில் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாங்க. உங்க வாழ்க்கையில தொடங்கிய நல்ல வேலைகள் பாதியிலே நின்றுச்சுன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இனி அந்த வேலைகள் நடக்கவே நடக்காது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? இன்று அப்பா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்ல போறாங்க. நீங்க முடியாதுன்னு எதெல்லாம் நினைச்சீங்களோ அப்பா எல்லாவற்றையும் முடிக்க போறாங்க. மனிதர்கள் கைவிட்டாலும் அப்பா உங்களை கைவிட மாட்டாங்க. இன்றைக்கு அப்பா உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி சங்கீதம் 138 அதிகாரம் 8வது வசனம். Psalms 138 verse 8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாங்க. அப்பா உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பாங்க. கடைசி வரைக்கும் பாருங்க, உங்க எல்லாருக்கும் கடைசியில் நான் ஜெபிப்பேன். ஏசப்பா உங்க எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. நீங்க இந்த உலகத்துல அநேக காரியங்களை செய்யலான்னு முற்பட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா அந்த வேலைகள் பாதியில நிக்குதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இனி அந்த வேலை நடக்குமா நடக்காதா தெரியாம குழம்பி கொண்டு நீங்க இருக்கிறீங்க. இன்றைக்கு அப்பா அதுதான் நல்ல வார்த்தை சொல்லியிருக்காங்க. நான் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிப்பேன் என்று அப்பா சொல்றாங்க. அதனால நீங்க எதை குறிச்சும் கவலைப்படவே வேண்டாம். இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தது சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்பதான் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து இந்த வேலையை செய்ய வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த வேலை தடைப்பட்டு நிக்குமா? நிக்காது. நிச்சயமா அப்பா உங்களுக்கு அந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்வாங்க. செய்து அந்த வேலையை நிறைவேற்றி முடிக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. பிலிப்பியர் 2 அதிகாரம் 13 வசனம். பிலிப்பியன் 2nd chapter verse 13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இப்போ நீங்க செய்ததெல்லாம் நீங்க எதேச்சியா செய்யல, அப்பா தான் அந்த திட்டத்தை உங்களுக்கு கொடுத்தாங்க. அதனாலதான் நீங்க செய்றீங்க. பாருங்க, தயவுள்ள சித்தத்தின்படி, அப்பாவுடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை கொடுத்தது யாரு? அப்பா தான் உங்களுக்கு இந்த விருப்பத்தை கொடுத்தாங்க. அதனாலதான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அது பாதியில நிக்குதுன்னா நீங்க ஏன் கவலைப்படணும்? அப்பா ஆரம்பித்த தேவன் நிச்சயமாக முடித்து தருவாங்க. நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க வீடு கட்டுற வேலை பாதியில் நிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதை முடிச்சு கொடுக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. உங்க பிள்ளைகளுக்கு ஃபாரின்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி நீங்க அநேக காரியங்கள் செய்தீங்க. அது தடைப்பட்டு இப்ப நின்று கொண்டு இருக்கிறது. உங்ககிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்தி இருக்கலாம். அதையெல்லாம் திருப்பி கொடுக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. ஆனா அந்த வெளிநாட்டுக்கு போகணுன்ற அந்த விருப்பத்தை கொடுத்தது அப்பா. அவர் நிச்சயமாக அழைத்து செல்வார். உங்க வீட்டுல எந்தெந்த காரியங்கள் அரைகுறையா நின்று கொண்டு இருக்கிறதோ, நீங்க பிசினஸ்ல அநேக காரியங்கள் அரைகுறையா இருக்குதுன்னு சொல்லி கவலைப்பட்டு இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அது எல்லாம் அரைகுறையா நிக்காது. அப்பா அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவரா இருக்கிறார். ஏன்னா அந்த விருப்பத்தை கொடுத்தது அவர் தான். அடுத்து பாருங்க, விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவரா இருக்கிறார். அவர் தான் உண்டாக்கி இருக்கிறாரு. அப்ப நிச்சயமாக முடிப்பாங்க. ஆதியாகமம் 1 அதிகாரத்துல அப்பா தான் உண்டாக்குனாங்க உலகத்தை. இன்று வரைக்கும் இருக்கு. அதை யாராலையும் ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதே போலதான் அப்பா உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த காலை நேரத்துல உண்டாக்கி தரப்போறாங்க. ஆல்ரெடி உண்டாக்கி இருக்கிறதையும் நிறைவேற்றி முடிக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. அதையும் அப்பா நிறைவேற்றி முடிப்பாங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இன்று அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையை மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. அப்பாவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு நிறைய பேர் வியாதியோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி கவலையோடு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க வியாதியை மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. சிலர் எங்க ரிலேட்டிவ், எங்க பெற்றவங்க, கூட வேலை செய்யறவங்க, இப்படி யாரோ ஐசியூல இருக்கான்னு வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பாவுக்கு இந்த அற்புதத்தை செய்ய லேசான காரியம். அவங்களுக்கு சுகம் கொடுத்து வெளியே அழைத்து கொண்டு வருவது அப்பாவுக்கு லேசான காரியம். எவ்வளோ பேருக்கு நானே பார்த்துருக்கிறேன். ஐசியூவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்பா சுகத்தை கொடுத்து ஜென்ரல் வார்டு கூட்டு வந்து வீட்டுக்கு சுகமாக அனுப்பி வச்சிருக்காங்க. டாக்டர்கள் முடியாதுன்னு சொன்னவங்கள ஜெபத்தினால ஏசப்பா அற்புதத்தை செய்தாங்க. ஏசப்பாவில் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்று எந்த காரியத்தை குறித்து நீங்க கலங்கி கொண்டு திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, அப்பா சொல்றாங்க, நீங்க பயப்படாதீங்க. நீங்க செய்த காரியம் தடைப்பட்டு நிக்குதுன்னு கவலையோட பார்த்துட்டு இருக்கீங்க. அதை மீண்டும் அப்பா செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறாங்க. நிச்சயமாக அந்த அற்புதத்தை அப்பா உங்க வாழ்க்கையில செய்வேன் என்று சொல்றாங்க. ஏன்னா அவர் ஆரம்பித்த காரியத்தை அவர் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றி முடிப்பார். ஏசாயா 42 அதிகாரம் 16 வசனம். ஐசாயா 42 chapter verse 16. குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்துகிற தேவன். இன்று நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் எப்படி வைக்கணும்னு தெரியல பிரதர். நீங்க சொல்றீங்க அப்பா ஆசீர்வதிப்பாங்கன்னு சொல்றீங்க.
உங்களுக்கு தெரியாதுதான், நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வைக்கணும்னு உங்களுக்கு தெரியாதுதான். ஆனால் உங்களை அழைத்த தேவன் அப்பாவுக்கு தெரியும், உங்களை எப்படி எந்த வழியில் நடத்தி செல்லணும்னு தெரியும். சங்கீதம் 32 8 அப்பா சொல்றாங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்ல அவர் உங்களை நடத்துவார். நீங்க எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அப்பா தான் இந்த பூமிக்கு உங்களை அனுப்பியிருக்காங்க. நிச்சயமா அப்பா நடத்துவாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க பயப்படணும்? இங்க பாருங்க, குருடர்களை அவர்கள் அறியாத வழியில நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, இன்றைக்கு நீங்க இப்படிதான் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அப்பா சொல்றாங்க, எப்படி வேணாலும் அவர் அழைத்து செல்வார். ஆனா டெஸ்டினேஷனுக்கு கரெக்டாக போய் அப்பா சேர்ப்பாங்க. அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குவார். உங்களுக்கு முன்பாக இருளா இருக்க, அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கணும்னு சொல்லி தெரியல, இருளாக இருக்கிறது. அப்பா சொல்றாங்க, அந்த இருளை எல்லாம் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. அவர் தான் வெளிச்சம். இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே யாரு? அப்பா தான். அப்பா சொல்றாங்க, உங்க இருள் எல்லாம் மாறும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்தெந்த எல்லையில இருள் இருக்கோ அது எல்லாம் இன்னைக்கு அப்பா மாத்துவேன்னு சொல்றாங்க. இருளை வெளிச்சமாக்குவாங்க. அடுத்து கோணலை செவ்வையாக்குறாங்க. இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்பா உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், அப்பா உங்களுக்கு நான் நிச்சயமாய் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தான் நான் புதுசா பாக்குறேன், ஏசப்பாவை நான் இன்னும் ஏத்துக்கலன்னு சொல்லி பாக்குறவங்க எல்லாம் இன்றைக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஏசப்பா எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட்டீங்கன்னா உங்க இருதயத்துக்குள்ள வந்துருவாங்க. இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுதும் அப்பா உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்க என்ன பேச சொன்னீங்களோ நான் பேசியிருக்கேன்பா. எதை குறித்து என் பிள்ளைகளை கவலைப்பட வேண்டாம் என்று சொல். நான் அவர்களுடைய எல்லா பிரச்சனையும் போராட்டத்தையும் மாற்றி போட வல்லமையுடைய தேவனா இருக்கிறேன் என்று சொன்னேன். நீ சொன்னது போலவே அவளுடைய எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு இந்த நொடியே நீங்க அற்புதத்தை செய்கிறதுக்காக நன்றி. அவர்கள் முன்னே சென்று எல்லா கோணலானவைகளை செவையாக்குறதுக்காக நன்றி. எல்லா வியாதிகளையும் இப்பொழுதே உங்களுடைய தழும்புகளால் நீங்க சுகத்தை கொடுக்கறதுக்காக நன்றி. அது மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தால் இப்பொழுதே இந்த நொடியே உங்களுக்கு சுகமளிக்கும் வல்லமை இறங்கி இப்போது அற்புதத்தை செய்கிறதுக்காக, ஐசியிலிருந்து நீர் வெளியே அழைத்து கொண்டு வருகிறதுக்காக, பரிபூரண சுகத்தை நீர் கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. டாக்டர்கள் கைவிட்டாங்கன்னு சொல்லி அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. மனுஷனால் இது கூடாதான், தேவனால் எல்லாம் கூடு என்ற வார்த்தையின்படி தெய்வீக சுகத்தை நீர் கொடுக்கிறீர். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. கிரியேட்டிவ் மிராக்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. இல்லாத உறுப்புகள் இப்பொழுது உண்டாகிறதுக்காக நன்றி அப்பா. கைகள், கால்கள், சரீர வளர்ச்சி உண்டாகிறதுக்காக நன்றி. இந்த நொடியே நீ இந்த அற்புதத்தை செய்கிறீர். கிட்னி புதிதாய் வருகிறதுக்காக சோத்திரம். புதிய ஆர்ட்டை கொடுக்கறதுக்காக நன்றி. எல்லா உறுப்புகளும் இப்பொழுதே நீர் புதிதாய் தருகிறதுக்காக நன்றி அப்பா. இந்த தழும்புலால் இப்பொழுதே நீங்க சுகத்தை கொடுக்கறதுக்காக நன்றி. பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லையே என்று வேதனையோடு கூட பெற்றோர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் அப்பா அற்புதத்தை செய்ய போறான். திருமணத்தை ஒரு திருமணத்தை போல நடத்த போறான். அதே போல குழந்தை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்பா இப்பொழுதே தழும்புல கர்ப்பத்தை தொட்டு ஆசீர்வதித்து குழந்தையை வைத்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக கலங்கி கொண்டிருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அப்பாவோட கரத்துல இருக்கு. அவர் அற்புதம் செய்வார். உங்க பணத்தை வாங்கி ஏமாத்தி இருக்கலாம், அந்த பணம் திரும்பி அவர்களாகவே கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க போறாங்க. அந்த அற்புதம் இப்பொழுது நடக்கிறது. அதே போல ஸ்கூல்ல, காலேஜ்ல நான் பணம் கட்டிட்டேன், ஆனா பிள்ளை அங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அந்த பணம் திருப்பி கிடைக்கலன்னு வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கும் அதே ஸ்கூல், காலேஜ்ல இருந்து அவங்களே அழைச்சு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க போறாங்க. இப்படி என்னென்ன காரியத்துல நீங்க வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க, எல்லாவற்றிலும் இப்பொழுது அப்பா அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறதுக்காக, எல்லா கடன் பிரச்சனையை மாற்றி போடுகிறதுக்காக, உங்க பிசினஸை மீண்டும் கட்டி எழுப்ப போகிறார். இந்த நாள் முழுவதும் அப்பா உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து நீங்க வழி நடத்த போகிறதுக்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. அமேன், அமேன். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். இயேசப்பா உடனே அற்புதத்தை செய்வாங்க. மீண்டும் நாளை காலையில புதிய வாக்குத்தத்த அப்பாவோட வார்த்தையோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.